ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேங்க. நமக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்துச்சு. அது என்ன ஜாப் ரோல், அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து ஒரு ஜாப் வேகன்சிஸ் வந்து விட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 38 போஸ்ட்டுக்கு கீழே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் எம்டிஎஸ்ஸு, அந்த மாதிரி நிறையா ஜாப் வேகன்சிஸ் வந்து விட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன வேகன்சி, எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட்டிங் சேலரி எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை போட்டுட்ருக்கோம் டெய்லியும். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 38 வேக்கன்சிஸ் போஸ்ட் வந்து வந்திருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, எவ்வளோ தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்டீஷியன், ஓகேவா, உணவியல் நிபுணருக்கு தான் ஒரு வேக்கன்சி வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்எஸ்சி டிகிரி ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எம்எஸ்சி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபுட் நியூட்ரிஷியன், ஃபுட் சயின்ஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஷியன், அதுக்கப்புறம் ஹோம் சயின்ஸ் வித் நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிட்டிஸ் இதிலலாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டயட்டீஷியனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இப்போ காலியாக இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் டெக்னீஷியன், ஆய்வக நுட்புணர், அந்த இதுக்கு வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, டிப்ளமோ, அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் டியூரேஷனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 15,000 தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர், மேனிஃபோல்டு டெக்னீஷியன் தான் வந்திருக்கு. இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதாவது இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனஸ்தீசியா டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ரெகக்னைஸ்டு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யாராச்சும் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது பின்னாடி வந்து எம்டிஎஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லா ஜாப்புமே வருது. ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் ஹைஜீனிக் தான் வந்திருக்கு, ஹைஜீனிஸ்ட். ஓகேவா. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் 2 இயர்ஸ் டிப்ளமோ, அதாவது டென்டல் ஹைஜீனிஸ்ட் கோர்ஸில் வந்து டிப்ளமோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 15,000 தான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இசிஜி டெக் முடிச்சிருக்கணும். ஓகேவா. இசிஜி தொழில்நுட்ப வல்லுநருக்கு வந்து என்னென்னா, 2 வருஷம் கோர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. +2 கோர்ஸ் வித் எலிஜிபிலிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃப் ஸ்டடின்னு முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஆர் ட்ரெட்மில் டெக்னீஷியனில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசிஜி டெக்குக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவை அரங்கு நுட்புணர், ஓகேவா, தியேட்டர் டெக் தான். இதுக்கு 4 வேக்கன்சி வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து பயாலஜி, இந்த இதில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 1 இயர் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து தியேட்டர் டெக்னீஷியனில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் வேக்கன்சி வந்து வந்திருக்கு. 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிஃப்ட் மெக்கானிக், ஓகேவா. அதுக்கு 3 வேக்கன்சி வந்திருக்கு. இதுக்கு வந்து 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ் வந்து எலக்ட்ரீஷியனில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து என்ஐசியில் வந்து அப்ரெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ் இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணுங்கிறாங்க. இதுக்கும் ஸ்டார்டிங் சம்பளம் எல்லாத்துக்குமே 15,000 ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோ தொழில்நுட்ப வல்லுநர் சைட்டோடெக் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து எம்எஸ்சி வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜில அதாவது சைட்டோ பேத்தாலஜில வந்து போஸ்ட் கிராஜுவேட் புரோகிராம்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிலைசேஷன் ஆப்பரேட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சிஎஸ்எஸ்டி டெக் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜில வந்து டிப்ளமோ அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது என்எம்சி ரெகக்னைஸ்டு மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து இந்த டெக்னாலஜில சிஎஸ்எஸ்டில வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்சார் சிகிச்சையாளர் ஓகேவா? ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் 3 இயர்ஸ் கோர்ஸ் வித் 6 மந்த் இன்டர்ன்ஷிப்போட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மசி ஆர் டிப்ளமோவில் வந்து ஃபார்மசி வந்து முடிச்சிருக்கணும். ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வேக்கன்சி இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூ கைட் ஆஃப் சர்வீஸ் வந்து எக்மோரில் வந்து நீங்கள் அந்த அப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர் மெக்கானிக் தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் பவர் பிளான்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து இன்ஜினியரிங்கில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாய்லர் ஆப்ரேஷன் இன்ஜினியரில் வந்து அந்த எக்ஸாமினேஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஹவுஸ் கீப்பருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்திருக்கு. இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் ஓகேவா? ஐடி கோஆர்டினேட்டர் தான் வந்திருக்கு. இதுக்கு 2 வேக்கன்சி வந்திருக்கு. இதுக்கு வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஆர் டிகிரி இசிஇ, ஐடி ஆர் சிஎஸ் ஆர் பிஎஸ்சி சிஎஸ், பிசிஏ இந்த டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளட் பேங்க் கவுன்சிலர் ஓகேவா? ரத்த வங்கி ஆலோசகருக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து மெடிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா டெக்னீஷியன் தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து அனஸ்தீசியா டெக்னீஷியனாக கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒர்க் பாஸ் பண்ணதுக்கான 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோகிராஃபர் வந்திருக்கு. இதுக்கு 8 வேக்கன்சி கிட்ட வந்திருக்கு. இதுக்கு வந்து டிப்.இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் இன் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு வந்து 4 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன் கிரேடு 2 தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர் ஈக்குவலன்ட் எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேன் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட் சி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த பர்சன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அதாவது என்ஏசி அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அந்த இது வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் 2 வேக்கன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே 12,000. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேல் நர்சிங் அசிஸ்டண்ட் தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எம்பிஹெச்டபிள்யூ கோர்ஸ் வந்து 1 இயர் வந்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குக் வேக்கன்சி வந்திருக்கு. அதுக்கு வந்து 5 வேக்கன்சி வந்திருக்கு. தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்பருக்கும் 2 வேக்கன்சி வந்திருக்கு. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சலவையாளர் தோபிக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12,000 சேலரி.
இந்த மேலே இருக்க இந்த வேக்கன்சி எல்லாமே என்னென்னா 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த வேக்கண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வேக்கன்சி வந்திருக்கு. 3 வேக்கன்சி வந்திருக்கு. எனி டிகிரி வித் NCCB லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து 15,000 தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் சுகாதார பணியாளருக்கு வந்து 100 வேக்கன்சி வந்திருக்கு. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 10,250 தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு வந்து என்னென்னா 45 வேக்கன்சி வந்திருக்கு. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 10 வேக்கன்சி விட்டுருக்காங்க. 8th பாஸு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் சானிட்டரி ஒர்க்கர் துப்புரவு பணியாளருக்கும் அதே தான் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த 5 இதுக்கும் என்ன அப்படின்னா 163 வேக்கன்சி வந்திருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாவட்டமாக எந்த மாவட்டம் வந்து விட்டுருக்காங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக இந்த பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இந்த வேக்கன்சி வந்த மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்களில் வந்து இனி விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக காஞ்சிபுரம் மாவட்டம் தான் விட்டுருக்காங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடியறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த விண்ணப்ப படிவங்களை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, https://ganjipuram.nic.in இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்க சொல்லியிருக்காங்களோ அந்த இதெல்லாமே நீங்கள் வச்சு நேரில் கொண்டு போயோ இல்லைனா போஸ்ட்லேயோ நீங்கள் வந்து அனுப்பிவிடலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இந்த விண்ணப்பத்துடன் என்னென்ன சான்றிதழ்கள் வந்து கேட்டிருக்காங்களோ அது கொடுத்து சைன் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேங்களா? 20ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் 5:45க்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ்க்காக, பிறந்த தேதி எவிடன்ஸ்க்காக பர்த் சர்டிஃபிகேட்டு ஆர் 10th மார்க் ஷீட்டு, ஓகேங்களா, 10th மார்க் ஷீட்டு ஆர் HSC சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்காக இணைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்காக, ஓகேவா, அதுக்காக 10th 12th டிப்ளமோ ஆர் ப்ரொஃபஷ்னலு அப்புறம் ஏதாச்சும் அதர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இணைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட இருப்பிடம் ப்ரூஃப்காக ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கேஸ் பில், EB பில் இது எல்லாமே இணைக்கலாம். அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இஃப் அப்ளிகபிள் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 38 மாவட்ட வாரியாக விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்கள் வர்றப்ப வந்து நான் வந்து நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வந்து இந்த வீடியோவுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது, ஏதாச்சும் உங்களுக்கு அந்த லிங்க்கில் வந்து ஏதாச்சும் வந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் அப்டேட்ஸை வந்து குயிக்காக தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.